தமிழ்நாடு கார் வியாபாரிகள் தருமபுரி மாவட்ட கார் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா தர்மபுரியில் தமிழ்நாடு கார வியாபாரிகள் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பு மற்றும் தர்மபுரி மாவட்ட கார் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாட்டில் உள்ள தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட தலைவர் ஐயா முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கணேசன், மாவட்ட பொருளாளர் விஜி முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் திருச்சி சிவகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: தமிழகம் முழுவதும் இருந்து பொறுப்பாளர்கள் மற்றும் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைவர் யாரு? தலைவர் அடுத்த செயலாளர் சேலம் மாவட்ட தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தலைவர் போடுங்க, தலைவர் போடுங்க, தலைவர் போடுங்க. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பு இன்றைய தினம் தருமபுரி மாவட்டத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொறுப்பேற்பு விழா, புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு தருமபுரி மாவட்டத்தை சிறப்பித்தார்கள். இந்த வேளையிலே புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் வேளையில் எங்களுடைய பழைய வாகனங்களை வாங்கி விற்கும் அமைப்பானது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான போர் கோட்டை முதல் குமரி வரை இந்த சங்கத்திலே உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்திரப்பதிவு துறையிலே சங்கத்திலே பதிவு செய்து முறையாக வியாபாரத்தை செய்து வருகிறோம். இந்த அரசுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறோம். ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள வாகன வியாபாரிகள் முழுமையான ஆதரவு தெரிவிக்கிறோம். அந்த வகையில் வருகின்ற காலங்களில் எங்களுடைய கோரிக்கையானது ஆர்டி ஆபீஸ் சம்பந்தமான பல வேலைகள் தாமதம், ஆர்டி ஆபீஸில் இருந்து பெறுகின்ற ஆர்சி புக் நேரடியாக ஓனர் வசம் மூலமாக எங்களுடைய வியாபாரிகளுக்கு கையில் கிடைக்க ஏற்பாடு செய்ய புதிய அரசை நாங்கள் வேண்டுகோளாக கோரிக்கை வைக்கிறோம். அந்த வகையில் புதிய அரசாக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களை சந்தித்து எங்களுடைய முதல் கோரிக்கையை இந்த வாரத்திலே அளித்து எங்க வாகன வணிகரின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க சில விஷயங்களை நம்முடைய மாநில கூட்டமைப்பின் சார்பாக அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும். அதன் பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து சிறந்த ஆட்சி, ஊழலில்லா ஆட்சி, நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய வாகன தொழிலையும் மேம்படுத்த அரசு பல நல்ல திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என மாநில கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவர் PN சிவகுமார்.